ஐயா, குடும்பத்துல இன்னைக்கு அதிகம் பொய் சொல்றது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்கள் தான் பொய் சொல்றாங்க. கவிஞன் பொய் சொன்னா கற்பனைக்கு பொய் சொல்லுவாங்க, வியாபாரம் செய்யறவங்க பொய் சொன்னா விற்பனைக்கு பொய் சொல்லுவாங்க, ஆண்கள் பொய் சொன்னா சுயநலத்துக்காக பொய் சொல்லுவாங்க, பெண்கள் நாங்க மட்டும்தாங்க பொது நலத்துக்காக பொய் சொல்லுவோம். வாவு சிதம்பரனார், செக்கெடுத்த சிதம்பரனார் செக்கெடுத்துட்டு சிறையில இருந்து வெளியில வராரு. வெளியில வந்த உடனே அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் சொல்றாங்க, ஐயா நீங்க செக்கெடுத்துட்டு வரீங்களே, இத பார்க்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு வாவூசி. என்ன தெரியுமா சொன்னாரு? நான் செக்கெடுத்ததாக நீ நினைக்கிறாய், ஆனால் நான் பாரத மாதா வலம் வரப்போகிற தேரை அல்லவா இழுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு வாவூசி. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல குடும்பம் அருமையா இருந்தது. ஏன்னா இரண்டு பேருமே உண்மையானவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு யாரு ரெண்டு பேரும் உண்மையானவங்களா இருக்காங்க? அதை எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, அவர் வேற யாரும் வீட்டுக்காரர் தான் அவரு. பாருங்க 13 அமாவாசையும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டுல புளி மூட்டையை எப்படிதான் சாத்தி வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, அவர் வேற யாரும் வீட்டுக்காரர் தான் அவரு. பாருங்க 13 அமாவாசையும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க வீட்டுல புளி மூட்டையை எப்படிதான் சாத்தி வச்சிருப்பாங்க. இல்ல நான் கேக்குறேன், நான் கருப்பா இருக்கனா சிவப்பா இருக்குமா? அரட்டை இறங்கும். என் கருப்பு அந்த அவங்க தலைக்கு மேல இருக்கு, அவங்க வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. அது அவரும் வாத்தியார் வேலை பார்க்கறாரு, நானும் வாத்தியார் வேலை பார்க்கறேன். இந்த இடத்துல நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்னன்னா, அவர்கிட்ட படிச்சு ஃபைலா போன பசங்கள்லாம் ஊர்லயே நல்ல டீச்சர் யாருன்னு வந்து எங்கிட்ட தான் டியூஷன் படிக்கிறாங்க. அவன் நல்ல டீச்சர்னு வரல, நல்லா இருக்கிற டீச்சர்னு வர்றான். என் மூஞ்ச பார்த்து அவன் தான். அம்மாவாசை இரவினிலே நிலவது உதிப்பதில்லை, அழகற்ற என் முகத்தை அன்றொருத்தி ஏற்கவில்லை அப்படின்னு மைதிலில் நான் பாடினேன். ஆனால் இந்த அமாவாசை இரவினிலே நிலவது உதிப்பதில்லை, அழகற்ற முகத்தை என்ன வேறொருத்தி ஏற்கவில்லை என்று சொன்னதற்கு மீறி ஒரு அழகான மனைவி உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதே புனிதமான விஷயம் ஐயா. கிளம்பிட்டி ஐயா. கணவன் கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானாங்க பிரச்சனை இல்ல, கற்போட இருக்கானாங்கிறதா பிரச்சனை. ஐயா நாங்க எப்படி இருந்தாலும் பெருந்தன்மையை ஏத்துக்கிடுவோம் ஐயா. குட்டையோ நெட்டையோ, கருப்போ சிவப்போ, லூசோ கூசோ, எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிடுவோம் ஐயா. ஆம்பளைகளுக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. எப்பயுமே தான் மனைவியை கட்டில அடுத்த மனைவி தான் அழகா தெரியும் கண்ணுக்கு. தனக்கு ஒல்லிய மனைவி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவா, பஜார் வழியை கூட்டிட்டு போவாரு. எதுக்கு ஒருத்தர் வருவார், அவர் மனைவி குண்டா இருப்பாரு, இவர் இங்க இருந்து அங்க வைப்பாரு. இவனுக்குலாம் எப்படி மனைவி கிடைச்சிருக்கா, சும்மா கொழு கொழுன்னு அரேபியா குதிரை மாதிரி கை கீழ்ச்சி செருப்பு போட்டு என்னமா டொக்கு 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 நடந்து வர்றான். நம்மளுக்கு பாரு வத்தலும் தொத்தலும் சீக்குக்கார கழுதையை நம்ம தலையில கட்டியிருக்காங்க. கழுதை இறுக்கி பிடிச்சோம்னா இடுப்பலும் முடிஞ்சிரும் போலுக்க. இப்ப அவர் அங்க இருந்து பாக்குறாரு, இவனுக்குலாம் எப்படி மனைவி கிடைச்சிருக்கு, சும்மா சிம்மா சிம்மா சிம்ரன் மாதிரி அசின் மாதிரி பிசின் மாதிரி இருக்காளே. நம்மளுக்கு பாரு ரோடு போடுற ரோலரை கட்டியிருக்காங்க. டண்டக்கண்டக்கான் 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 ராத்திரி பிறண்டு பட்டா நம்ம கதையை முடிச்சுக்கூடாது. அம்மா நீங்க சொல்றது சரிதான், இதெல்லாம் சாதாரணமா அமையாது. இல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற கரெக்ட், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனா பொண்டாட்டி கேட்கறது ரெண்டே வரம், ஒன்னு காஞ்சிவரம் இன்னொன்னு தர்மாவரம். இல்ல காஞ்சிபுரம் தர்மாபுரம் இப்படி பேசணும் வச்சுக்க, வீட்டுக்கு போனா செருப்பா வரும், உட்காரியெல்லாம் வராது. அவரும் அள்ளிட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்றேன், பெண்களை பத்தி இவ்வளவு குறையா சொல்றாங்களே, ஆண்கள் எப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் போடவா? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாம கெட்டவன் ராவணன், மொத்தத்துல கெட்டு போனது அத்தனையும் ஆம்பளைங்க. மறுபடியும் சொல்லுமா? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாம கெட்டவன் ராவணன், மொத்தத்துல கெட்டு போனது அத்தனையும் ஆம்பளைங்க. கெடுத்ததெல்லாம் பொம்பளைங்க. ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருந்தா போதும். எத்தனை குடியரசு தலைவர்கள் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறினாரே டாக்டர் அப்துல் கலாம், அவர் ஒரு தலைவர். எல்லோரும் மாணவனின் புத்தக பையை பார்த்தபோது இறை பையை பார்த்தானே கர்ம வீரர் காமராஜர், அவர் ஒரு தலைவர்.
இந்தியாவின் பெரிய பிள்ளையாக இருந்த பிரதமர் வாஜ்பாய் ஒரு சின்ன பிள்ளையின் காலில் விழுந்தாரே, அவர் ஒரு தலைவர். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 3 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அதுதான் மிகப்பெரிய உண்மை. இன்னொன்னு விட்டுட்டப்பா, ஆன்மீகம் அரசியல் இரண்டும் என்னுடைய 2 கண்கள் என்று சொன்னாரே மறைந்து விட்ட மாமேதை முத்துராமலிங்க தேவரையா, அவரும் திருமணமாக. ஆனா அவர் சொன்னார்ல 3 பேரு, அதுல ஒருத்தர் சொன்னார் அப்துல் கலாம்னு. அவர் படிக்க கையில காசு இல்லாம இருந்தப்போ அவருடைய அக்காவினுடைய கை வளையல அடகு வச்சுதான் அவர் படிச்சார். பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டுக்கே தலைவராக மாறுறதுக்கு காரணம் அவருடைய தாய் சிவகாமி அம்மையார் காரணம். இந்த நாட்டினுடைய பெரிய பிள்ளையாக இருந்த வாஜ்பாயே ஒரு சின்ன பிள்ளை என்கிற ஒரு பெண்ணோடு காலில் தான் போய் விழுந்தாரு. அந்த பெண்ணை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னான், நீ நாட்டை மட்டுமா நட்டாய், இல்லை இல்லை நாட்டுப்பற்றையும் சேர்த்து அல்லவா நட்டாய்னு சொன்னானே. அப்போ இந்த 3 பேரோட வெற்றிக்கும் காரணம் யாருங்க? பெண்கள். அந்த பெண்கள்லாம் அப்துல் கலாம் ஒன்னு அக்கா, இன்னொன்னு அம்மா. இந்த அக்காவா அம்மாவா தங்கச்சியா இருந்தா நல்லாதான் இருக்கீங்க, ஆனா பொண்டாட்டியா இருந்தா நல்லா இல்லையோன்னு சொல்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஐயா ஒரே ஒரு நிமிடம் சொல்லக்கா. ஐயா பாஞ்சாலிய பஞ்சபாண்டவர்கள் பகடையாடி தோத்தாங்க. ஹரிச்சந்திரன் காசி மாநகரத்துல வச்சு பெண்டாட்டிய வித்யா. ஆமா, என்னைக்காவது நாங்க சுப்பையாவ பல்லாங்குழி ஆடி சுப்பையாவ தோக்கடிச்சிருக்கோமா? என் வீட்டுல மாமியார் மருமக சண்டைன்னு ஒரு சண்டையே கிடையாது. என் மாமியார் அப்படியே நான் கைக்குள்ள வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? எந்தெந்த ஊருக்கு போறேன்னா அந்தந்த ஊர்ல எது சிறப்பா என் மாமியாருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இப்ப தஞ்சாவூருக்கு போனேன்னு வைங்களேன், அங்க தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா நான் எது சொன்னாலும் என் மாமியார் எனக்கு தலையாட்டுவாங்க. திருநெல்வேலிக்கு வந்தேன்னு வைங்களேன், அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என்னமோ 3 வருஷமா அதான் கொடுத்துட்டு இருக்கேன், பாவம் உங்களுக்கு தெரியல. காஞ்சிபுரத்துக்கு போனேன்னு வைங்களேன், பட்டுப்படம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். சேலத்துக்கு போனா மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்படி எங்கெங்க எது ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். திண்டுக்கலுக்கு போனா பூட்டு வாங்கிட்டு வருவீங்களா? கூட்டுவேன். ஐயா ஒரு நிமிஷம், அது உங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரிக்கு ஒரு 5 வருஷமா போறீங்க. ஒரு மனைவி வந்து கல்யாணம் ஆன புதுசுல கணவனை எப்படி தெரியுமா செல்லமா கூப்பிடுவா? அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிடுவா. அத்தான்னதுமே அவன் செத்தான், மானத்தெல்லாம் வித்தான். அது இல்ல அர்த்தம். அத்தான் என்ன தெரியுமா அர்த்தம்? கல்யாணம் ஆன உடனே வரதட்சணைய கேட்டு கழுத்துல கிடக்கிற நகைய அத்தான், கையில கிடக்கிற வளையல அத்தான், இடுப்புல இருக்கிற ஒட்டியானத்தை அத்தான், மொத்தத்துல பிறந்த வீட்டுக்கு எங்களுக்கு இருக்கிற உறவை அத்தான், அவன் அத்தான். ஐயா ஒரு நிமிஷம், அறுக்கிறவன் தான் அத்தான்னா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுருவோம். அந்த செயினை ஒருத்தன் அறுத்துட்டான்னா அத்தான் 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 நான் போவேன். ஆண்கள் அநியாயத்துக்கு போய் சொல்லுவாங்க, பெண்கள் நியாயத்துக்கு மட்டும்தான் போய் சொல்லுவாங்க. அளவோட சொல்லுவீங்க. ஆமா, உங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் என்எஸ்கே டிஏ மதுரை மாதிரி ஒரு அருமையான தம்பதிகளை பார்க்க முடியாது. அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறாரு ஐயா கண்ணுன்னு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. அவர் பொண்ணுக்கு கல்யாணம். அப்போ பத்திரிக்கை வைக்கலான்னு என்எஸ்கே வீட்டுக்கு போயிருந்தப்போ பத்திரிக்கை கொடுத்த உடனே என்எஸ்கே சொன்னாரு டிஏ மதுரத்தை பார்த்து, மதுரோ நீ கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. உன்னை உள்ள போனாங்க டீ போட. அப்போ பார்த்தாரு வந்தவருக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணுமேன்னு பார்த்தாரு. அவர் பரம ஏழையா இருந்தார். அப்போ அவர் வீட்டில் இருந்தது ஒரே ஒரு வெள்ளியில இருந்து வெத்தலை பாக்குடப்பா. இதை நம்ம கொடுத்துடலாம், மனைவி வந்தா ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி மனைவிக்கு தெரியாம அந்த வெத்தலை பாக்கு டப்பாவை எடுத்து, ஐயா கண்ணு என்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளி வெத்தலை பாக்கு டப்பாவை தவிர எதுவும் இல்லப்பா, இதை மட்டும் வச்சுக்கோ, நீ இப்போ கிளம்பிடு, நான் அப்புறம் பேசுறேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. டிஏ மதுரம் உள்ள இருந்து டீயோட வந்தாங்க. எங்க ஐயா கண்ணுன்னு கேட்டாங்க. என்எஸ்கே சொன்னாரு, ஐயா கண்ணுக்கு ஏதோ அவசர வேலை கிளம்பி போயிட்டான் அப்படின்னு. உடனே டிஏ மதுரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயோ அவரை வெறுங்கையோட அமைச்சிட்டீங்களே, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வெள்ளி வெத்தலைப்பாக்கு டப்பாவை தான் அவருக்கு கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன், அதுக்குள்ள அவரை அனுப்பிட்டீங்களே அப்படின்னு டிஏ மதுரம் சொன்னாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி ஒரு குடும்பத்துல சிந்திக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க. ஆனா பாருங்க, எனக்கு வாட்சதுதான் மேட்சா அமையல. அட்லீஸ்ட் நான் கட்டிக்க போற புடவைக்காவது பிளவுஸ் மேட்சா இருக்கலாமேன்னு கடைக்கு கூட்டு போனேன். அவரை கடைக்கு கூட்டு போனா அந்த கடைக்காரரு அந்த பிளவுஸ் துணியை வச்சுட்டு மேட்சிங் தேடுறாரு பாருங்க. கோயில்ல தீபாராதனை காமிக்கிற மாதிரி தேடுறாரு மேட்சிங் அவர் கிடைக்கல. அவர் ஒண்ணு என்ன பாக்குறாரு, என் வீட்டுக்காரரை பாக்குறாரு. வீட்டுக்காரரை பார்த்து என்கிட்ட சொல்றாரு, மேட்சிங் சரியில்லை. அவரு கூட அது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நானா தேடி பிடிச்சு என் ஜவுளி கடைக்கு போயிட்டாமே புடவை வாங்கணும்னு ஒரு ஆசை
ஆசையில ஒரு புடவை எடுத்துட்டேன். 5000 ரூபாய் புடவை எடுத்தேன். 5000 ரூபாய் புடவை எடுத்து இப்படி வச்சுட்டு, ஏங்க இந்த புடவை அழகா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பார்த்துட்டு சொன்னாரு, அவர் ஒரு 200 ரூபாய் புடவை எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு, என்னனாலும் இந்த 200 ரூபாய் புடவையில இருக்கிற அழகு இந்த புடவையில இல்லடி அப்படின்னு எவ்வளவு போய் சொல்றாங்கிறீங்க குடும்பத்துல. ஐயா என்ன எடுத்து கொடுத்தாலும் கட்டுவாப்ல. நான் 5000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க கட்டுவாங்க, 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க கட்டுவாங்க, 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்க கட்டுவாங்க. ஏன் தெரியுமா? துவைக்க போறதுக்கு எனக்கு தானே சாயம் எது போகும் போகாதுன்னு தெரியும். குடும்பத்துல எல்லா விஷயத்திலும் பாருங்க, கணவனுக்கு யார் தெரியுமா அதிகமா விட்டு கொடுப்பா? மனைவி தாங்க அதிகமா விட்டு கொடுப்பா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுப்பது யாருன்னு பார்த்தா மனைவி தான் விட்டு கொடுப்பா. குடும்பத்துல ஒரு பொய்ய சொல்லியாவது அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பெண்கள் வர்க்கம் தான்ங்கிற காரணத்தினால ஆண்கள் அநியாயத்துக்கு போய் சொல்லுவாங்க, பெண்கள் நியாயத்துக்கு மட்டும்தான் போய் சொல்லுவாங்க. அளவோட சொல்லுவீங்க. ஆமா. ஆமா, ரைட்.